ஐயா வர்ண பகவானே, எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டியிருக்க கூடாதா? இப்படி பஞ்சாப் புலம்புற மாரி தான் அவங்களோட நிலைமை ஆயிப்போச்சு. ஒரு மேட்ச்ல மழை விழுந்து மேட்ச் கேன்சல் ஆனனால தான், இன்னைக்கு பஞ்சாப்னால பிளே ஆஃப்க்கே போக முடியாம போயிருச்சுங்க. நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் மும்பைய வீழ்த்தி பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. இதுல பரிதாபமான நிலைமையில இருக்கிறது பஞ்சாப் தாங்க. ஏன்னா பஞ்சாப் 15 பாயிண்ட் எடுத்திருந்தாலும், அவங்கனால பிளே ஆஃப்க்கு போ முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, பஞ்சாப் விசஸ் கேகேஆர் மேட்ச் மழைனால கேன்சல் ஆனதாங்க. இதே அந்த மேட்ச் முழுசா நடக்கலனா கூட பாதி நடந்து ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சாபுக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஒத்தப்படையா இருந்திருக்காம, இந்நேரம் பிளே ஆஃப்க்கு போயிருப்பாங்க. ஆனா அந்த மேட்ச் மழைனால கேன்சல் ஆனனால, இப்ப பஞ்சாப்னால பிளே ஆஃப்க்கு போ முடியாம போயிருச்சு. உண்மையிலே பஞ்சாப் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. அதே மாரி மும்பை மேலயும் செம்ம கான்ல இருப்பாங்க. ஏன்னா பஞ்சாப் என்ன நெனச்சிருப்பாங்க அப்டின்னா, எப்படியாவது மும்பை ராஜஸ்தான வீழ்த்திட்டா போதும். நம்ம பிளே ஆஃப்க்கு போயிரலாம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா மும்பையே பஞ்சாப மட்டும் நேக்கா வீழ்த்திட்டு, ராஜஸ்தான் கிட்ட தோத்து போயிட்டாங்க. ஐயய்யோ! இவ்ளோ தூரம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து கூட நம்மனால பிளே ஆஃப்க்கு போ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சாப் ரொம்ப கவலையில இருப்பாங்க. ஏன்னா இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அன்பீட்டன் டீமா இருந்தது பஞ்சாப் மட்டும் தாங்க. ஒரு மேட்ச் கூட தோக்காம எல்லா மேட்சையும் வின் பண்ணி கண்டினியூஸா வெற்றி மேல வெற்றியை பதிவு பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரொம்ப நாளாவே ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்திருந்தாங்க. ஆனா எப்ப ஒரு முதல் தோல்வியை பதிவு பண்ணாங்களோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா மாத்தி மாத்தி தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு கண்டு பட்டுச்சோ தெரியல. பஞ்சாப் நல்ல நிலைமையில இருந்தாங்க. இப்ப பிளே ஆஃப்க்கு கூட போக முடியாம போயிடுச்சு. இது பஞ்சாப் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப கவலையா இருந்திருக்கும். ஏன்னா பிரீத்தி ஜிந்தா காண்டியாது இந்த தடவை பஞ்சாப் கப் அடிக்கணும். போன தடவை கடைசி வரைக்கும் போய் கப் அடிக்க முடியாம போயிடுச்சு. இந்த தடவை எப்படியாவது பிளே ஆஃப்க்கு போய் கப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த தடவை பஞ்சாப்னால பிளே ஆஃப்கே போக முடியாம போயிருச்சு. ஸ்டார்டிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இடையில கொஞ்சம் சொதப்புனனால தான் பஞ்சாப்க்கு இந்த நிலைமை ஆயிப்போச்சு. அடுத்த சீசன்ல இதே மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதுல இந்த தடவை ஐபிஎல்லோட பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த தடவை பிளே ஆஃப்க்கு போன 4 டீமுமே ஐபிஎல்ல ஒரு தடவை தான் கப் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி, குஜராத், எஸ்ஆர்எச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். 4 பேருமே ஒரு டைம் தான் கப் அடிச்சிருக்காங்க. அதனால இந்த 4 டீம்ல எந்த டீம் கப் அடிச்சாலும் 2வது முறையா ஐபிஎல் கோப்பைய தட்டி தூக்குவாங்க. அதனால எந்த டீம் 2வது தடவை கப் அடிக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ஒரு வழியா லீக் மேட்சஸ் முடிச்சு அடுத்து பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. பிளே ஆஃப்ல எந்தெந்த டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப் பிளே ஆஃப்க்கு போகாதத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.